விஜய் கரூர்ல நின்னாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு அவர் மேல கோவம் இருக்கா? யாரு மேல? விஜய் மேல. கோவமல கிடையாது. என் பையன், என் மகன் கண்டிப்பா சீமாவாரு. அப்படிங்களா? கண்டிப்பா. இது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. திட்டமிட்ட சதி. திட்டமிட்ட சதிதான். கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு வருத்தமோ கண்டிப்பா கிடையாது. 100 கிடையாது. வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பானே, கண்டிப்பா. எல்லாம் பசங்க எல்லாம் அதுதான் ஓட்டு போடுவாங்க விஜய். 6 லட்சம் மக்களுக்கு மேல இருக்காங்க. அதுல கரூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம். ஆனா பெண்கள் வாக்கு அவருக்கு தான் இருக்கு. மக்களுக்கு கோவங்கிறது அரசாங்கத்து மேலதான் இருக்கு, அவர் மேல கிடையாது. நான் வந்து திமுக காரன், சரிங்களா? மக்களுக்கு அவர் மேல கோவம் கிடையாது. என்னன்னா பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கு. கரூர்னு கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கு. 2026 எம்ஜிஆர் அவர் தான் சொல்லலாம். ஏன்னா கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோவமோ வருத்தமோ அப்படின்ற இல்லாத மாதிரி தான் தெரியுது. இல்ல கரூர் தான் அவரு தான் ஜெயிப்பாரு. 4 தொகுதி இருக்கு, 4 தொகுதியில் அவரு தான். 41 பேர் செத்தாங்க. விஜய் மேல யாரோ ஒருத்தர் தப்பு சொன்னாங்களா? 41 பேர் செத்தாங்க. அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் விஜய் தான், விஜய்னாலதான் எங்க பையன் பொண்ணு குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொன்னாங்களா? ஒரு கோவமோ வருத்தமோ விஜய் மேல இல்லையா மக்களுக்கு, கரூர் மக்களுக்கு? இல்ல ப்ரோ, இதுக்கப்புறம் விஜய் மேல நல்ல பேர் உருவாயிருக்கு. இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஏமா ஜனங்க போய் வந்ததுக்கு அதுக்கு அவங்க தான் ஆறு என்ன பண்ணுவாங்க? என்ன போய் கோவம் வருத்தா ஏப்பா இருக்காங்க? நம்ம போய் ஜனம் போய் வந்ததுக்கு போய் அவர் மேல கோவப்பட்ட கதையாமா? போலீஸ் பாதுகாப்பு இல்ல, அத சொல்லலாம். அவர் மேல எந்த வட்டம் கிடையாது. சாக்கடை மூடி இருக்கா, இல்ல லேடிஸ் கோட்டை எங்க இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். மக்களுக்கு ஒரு கோவமோ வருத்தமோ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு அது நடக்க கூடாத இடத்துல